உங்க 2 பேத்துனால தான்டா லேட்டே. கிளாஸுக்கு வேற லேட்டா போறோம். மேம் வேற கண்டிப்பா திட்ட போறாங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அருமைடா தப்பு. இதில் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்கீங்களா? டேய் நில்லுங்கடா. டேய் நல்ல வேலைடா, என்னை மாட்டி விடாம விட்டீங்க நீங்க. விட்றா பார்த்துக்கலாம். இதில என்ன இருக்கு? எங்கடா ஐடி கார்டு எங்கடா? மேனேஜ்மெண்ட்ல என்ன சொன்னாங்க? அதை வேற பிடுங்கிட்டாங்கடா. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. வீட்டுக்கு போய் என்னடா சொல்கிறது? 3 நாள் சஸ்பென்ஷனாமா. இப்போ அது கூட ப்ராப்ளம் இல்ல. பேரண்ட்ஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ அதான் பிரச்சனை. அதை விட்றா. ஏற்கனவே எங்கள் வீட்டில் அவங்க 2 பேர்த்து கூட சேர்ந்து நிறையா பிரச்சனை வருதுன்னு திட்டிகிட்டு இருக்காங்க. இதில் இந்த பிரச்சனை வேற பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னடா பண்ணுறது? சாரிடா, என்னால தான்டா இது எல்லாமே ஆரம்பிச்சது. விட்றா பார்த்துக்கலாம். டீ கடையே வந்துட்டு டீ குடிச்சிட்டு போயிடுவோமா? சரி வாங்க போகலாம். சரி வா போலாம். அண்ணா 3 டீண்ணா. இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தீங்களாப்பா? ஆமாண்ணா 3 டீ கொடுங்க. சரி இருப்பா, கொண்டு வந்து தரேன். 2 கொண்டு வந்து தரேன்ப்பா. என்னப்பா தம்பி ஆச்சு ஸ்கூலில் இன்னைக்கு? நான் அதை வேணும்னே பண்ணலப்பா. ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு. அப்பா நீங்களே என்ன நம்பாட்டி எப்படிப்பா? நான் ஒன்றும் பண்ணலப்பா. நம்புங்கப்பா. இனிமேல் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன். இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இந்த மாதிரி பண்ணனா இனிமேல் வீட்டுக்குள்ளேயே சேர்த்த மாட்டேன். சரிப்பா. ஸ்கூலில் வேற ஃபைன் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. இது எடுத்து தரேன். ஹலோ, ஸ்கூலில் கேட்ட ஃபைன் அமௌண்ட் கொடுத்துட்டாங்களாடா? கொடுத்துட்டாங்கடா. சரி, இப்போ நான் கீழே தான் இருக்கேன். நீ கீழே வா. இங்கே நின்று என்னடா பேசுறது? மேலே வா. டே என்னடா இந்த நேரத்தில் வந்திருக்க? என்ன விஷயம்? ஃப்ரீயா ஒரு 5000 கிடைக்கும். வேணுமா வேணாமா? 5000 கிடைச்சா நல்லா தான் இருக்கும். இதை பாரு. ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்கள் பிசி டாக். நீங்கள் பார்க்குறது A to B. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை kdkoffers.com. இது ஒரு ஆன்லைன் மணி ஏர்னிங் பிளாட்ஃபார்ம். இதில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ நமக்கு 2 times எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைக்கும். இதில் 10 ரூபா போட்டால் 20 ரூபா கிடைக்கும், 100 ரூபா போட்டால் 200 ரூபா கிடைக்கும், 1000 ரூபா போட்டால் 2000 கிடைக்கும், 10000 ரூபா போட்டால் 20000 ரூபா கிடைக்கும். இந்த ஆஃபர் போனால் வராது, விட்டா சிக்காது. என்ன நம்புங்க, நம்ம சேனலை நம்புங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுங்க. பாத்தியா, இவ்வளோ பெரிய யூடியூபரே தைரியமாக ப்ரொமோட் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஜென்யூனாக தான்டா இருக்கும். சரி இப்போ அதுக்கு என்ன? கட். காசுக்காக என்னெல்லாம் போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நம்மள்கிட்ட 10000 ரூபா இருக்குது. ஆமாம் இருக்குது. நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிற மணி வந்து 10000 தான். நம்மளுக்கு கிடைக்க போகிற ப்ராஃபிட் வந்து 20000. யோசிச்சு பாரு. அதெல்லாம் சரிதான், பட் இது ட்ரஸ்டடாக இருக்குமா? அதான் சொன்னல, இவ்வளோ பெரிய யூடியூபரே பண்ணால் கண்டிப்பாக ட்ரஸ்டாக தான் இருக்கும். சரி ஸ்கூலில் கேட்டால் என்ன பண்ணுறது? நம்ம ஸ்கூலில் ஃபைன் கேட்டால் இன்னும் 2 days டைம் இருக்குடா. அதனால் நோ ப்ராப்ளம். சரி அதெல்லாம் ஓகே. பேமெண்ட் எப்படி பண்ணுறது? அதை நான் பார்த்துக்கிறேன். சரி எப்போ பண்ணலாம்? இப்போ பண்ணுறோம். ஆண்டி இதில் ஒரு 10000 அமௌண்ட் இருக்குது. இதை மட்டும் இந்த பேடிஎம்க்கு பே பண்ணுங்க. டேய் என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு? காசு வருமா எப்படி? நான் நம்புகிறேன். எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. இன்னும் 5000 போட்டோம்னா 30000 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சரி இப்போ மிச்சம் 5000க்கு எங்கே போவேன்? அஷத் கிட்ட நாளைக்கு போய் கேட்கலான்னு இருக்கேன். கொடுப்பானா? கொடுப்பான்னு நினைக்கிறேன்.
என்னடா இங்கே வந்திருக்க? ஒரு ஹெல்ப்டா ஹர்ஷத். என்னாச்சு, ஏதாவது மறுபடியும் உடச்சிட்டிங்களா? நீ நினைக்கிற மாதிரி எதையும் உடைக்கலடா. ஒரு சின்ன ஹெல்ப் உன்னால் பண்ண முடியுமா? சரி வா, உள்ள வா, பார்த்துக்கலாம். டேய், ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுடா. ஒரு நம்பிக்கையான யூடியூபர்னு நினச்சி 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் 20,000 கிடைக்கும்னு சொன்னாங்க. இப்போ ஒரு மிஸ்டேக் ஆனனால 5,000 நீ உங்ககிட்ட இருக்கிற காசை கொடுத்தீங்கன்னா அதை 30,000 ஆக்கி உன் அமௌண்ட்டை டபுளாக தந்துடுறேன். சரி, என்கிட்ட அமௌண்ட்டு மொபைல் வாங்குறதுக்காக நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு 5,000 இருக்குது, நான் வேணா தரேன். இந்தாடா, இதில் ஒரு 5,000 இருக்குது. உன்னை நம்பி தான் கொடுக்குறேன், பார்த்துக்கோ. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடா. நான் 2 பேரும் தப்பு பண்ணிட்டோன்னு தோணுது. தேவையில்லாமல் இவனையும் சேர்ந்து மாட்டி விட்டுருவோம். ஆமாண்டா, எவனோ ஒருத்தன் எதையோ சொல்கிறான்னு நம்மளும் நம்பிட்டு அவனோட ஆப் ட்ரஸ்டடாக இருக்கும்னு நினச்சோம். இப்படி ஆகும்னு யாராச்சும் நினச்சோமாடா? இப்போ என்னடா பண்ணுறது? என்னப்பா தம்பி, எப்பவுமே கலகலன்னு இருப்பீங்க, இன்னைக்கு என்னாச்சு ரொம்ப சோகமாக இருக்கு? பெரிய பிரச்சனையாயிடுச்சுடா. இப்படி என்ன பிரச்சனை? அண்ணா, ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஒரு சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொன்னானா, அதை கேட்டு பண்ணோம். காசெல்லாம் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில. எவ்வளோ காசுப்பா போச்சு? 15,000 கிட்ட போயிடுச்சுண்ணா. எதாக இருந்தாலும் கவனமாக இருந்திருக்கலாம். இந்த விஷயம் வீட்டில் தெரியுமாப்பா? இல்லைண்ணா. சரி, வீட்டில் சொல்லிடுங்க. சரி. சரிப்பா, எனக்கு வேலை இருக்குது, வீட்டில் சொல்லிவிட்டு எதாக இருந்தாலும் வந்து சொல்லுங்கள். ஆமாண்டா, அவர் சொல்கிறதும் கரெக்டு தான். நீங்கள் வீட்டில் சொல்லிடுங்க. ஆமாண்டா, சொல்லிடலாம். நமக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுடா. இந்த மாதிரி ஏமாத்துறவங்களும் நம்மளால தடுக்க முடியாது. பட் மக்களை ஏமாறாமல் இருக்க வைக்க முடியும். ஆமாண்டா, இதே தான்டா நானும் நினச்சேன். என்னப்பா தம்பி, வீட்டில் சொல்லிட்டீங்களா? என்ன சொன்னாங்க? சொல்லிட்டாங்கண்ணா. என்னப்பா சொன்னாங்க? வீட்டில் சரியான திட்டுனா, ஆனால் அது கூட பிரச்சனை இல்லை. நாங்கள் ஏமாந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. அதை எப்படியா தடுக்கணும். ஆமாண்ணா, அதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். உங்களுக்கு தான் ஹெல்ப் வேணும்னா என் பையனை வேணால் கேட்டு பார்க்குறீங்களா? அவன் இங்கே தான் இருக்கான், வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். வாங்க தம்பி, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனையாமா என்னன்னு பார்த்து கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுங்க. சரிப்பா, வாங்க ப்ரோ. என்னப்பா தம்பி, என்ன பிரச்சனை? ஓகே ப்ரோ, என் ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த அப்ளிகேஷன் இனிமேல் யாரையுமே ஏமாறாமல் பார்த்துக்கும். வாங்க ப்ரோ. எல்லாம் ஓகே தானே ப்ரோ? ஓகே. என்னால் தான்டா எல்லாமே. என்னோட காசு மட்டும் இல்லாமல் உன்னோட காசும் ஹர்ஷத்தோட காசும் மாட்டிருச்சு. இனி என்னடா பண்ண முடியும்? எப்படியோ கடைசியாக அந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியாச்சு. இதை பாரு, இதனால எனக்கு தெரிஞ்சு இனிமேல் யாருமே ஏமாற மாட்டாங்கன்னு நம்புவோம்.